ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது சுதா வார் கேம். இந்த வார் கேமில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து போன வீடியோவில் நான் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் என்னென்ன யூபிஎஸ் பவர் வந்து டேங்க்குக்கு எடுத்திருக்கேன், அதனால் என்ன பின் விளைவுகள் வந்துச்சு, அதனால் எனக்கு எக்ஸைட்மெண்ட்டான விஷயம் என்ன, ஏன்னா நான் யூபிஎஸ் பவரை வச்சு தான் நான் அந்த ஒரு மேட்சவே ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம், கண்டிப்பாக இந்த கேம் ஒரு ஃபுல்ஃபில்லாக தான் இருந்துச்சு. எனக்கு போன மேட்ச் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த முறை நான் யூபிஎஸ் பவர்ஸ் வந்து தெளிவாக எடுக்காதனால என்ன பின் விளைவுகள் வந்துச்சு, அதுக்கப்புறம் நான் எடுத்ததுக்கப்புறம் என்னென்ன நான் மேட்ச் ஜெயித்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முழுசாக டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சுதா வார் கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது டேங்க்குக்கு தேவையான யூபிஎஸ் பவர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எல்லாம் நான் ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி உண்டான ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எல்லாம் நான் இப்படி தான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத. நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம இப்போது ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டேங்க் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ட்ரெயின் டேட்டா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம ஸ்பீட் கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரியெல்லாம் பவர்ஸ் அதிகமாக தான் நம்மளோட டேங்க் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும், மூவ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம எவ்வளோதான் மூவ் பண்ணாலும் அது ஸ்லோவாக தான் போகும், நம்மளுக்கு ஃபயர் பண்ணுறதுக்கே லேட் ஆகும். இப்போ பைலட்ஸ் ஆஃப் வாரில் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு பாருங்கள், நான் வந்து ஃபியூல் தான் நினச்சேன், ஆனால் இந்த மாதிரி நம்மளுக்கு புல்லட்டு தான் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், அந்த ரெட் கலரில் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அவ்வளோதான், நம்ம கலெக்ட் பண்ணுறதும் போயிடும் நம்மளுக்கு. நான் தப்பிச்சிட்டே வரேன், 5 தாண்ட போகிறேன். இப்போ 6 பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. நான் லூஸ் ப்ரைஸாக கண்டினியூ பண்ணுறதான்னு கேட்குறாங்க. சரி, நான் கண்டினியூ பண்ணலான்ட்டு 10 டைமண்ட் கொடுத்து தான் நான் வந்து புல்லட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணியிருக்கேன். புல்லட் வாங்கியிருக்கேன், காயின்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போ 8th ஒனில் என்ன இருக்குது, காயின்ஸு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இது போதும்னு தோணுச்சு எனக்கு, அதனால நான் வெளியே வந்துட்டேன். கலெக்ட் ப்ரைஸு அதுலேயே நான் வந்துட்டேன். நான் ஜெயித்தது மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மர் 6 ஹவர்ஸுக்கு வந்து தாக்கு பிடிக்கும். அதாவது நம்மளை யாராவது சுட்டாங்கனாலும் அந்த ஆர்மர் நம்ம எக்யூப்மெண்ட்டில் எடுத்தோம்னா, யூபிஎஸ் பவரில் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து நம்மளே பாதுகாக்கலாம். அப்புறம் டைமண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது, அதையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி இதில் எல்லாம் இருக்கிறது எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அடுத்தடுத்து மேட்ச் விளையாடுறதுக்கான டோக்கன் அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க. நம்மளுக்கு டைமண்டும் கொடுப்பாங்க. 5 டைமண்ட்ஸ் நான் இப்போ கலெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு 5 டைமண்டும் கலெக்ட் பண்ணுவேன். மொத்தம் 10 டைமண்ட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரீ கிஃப்ட்ஸ்லேயும் நிறைய டைமண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வச்சு அட்லீஸ்ட் ஒரு நம்மளுக்கு ஃபியூலாவது வாங்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்படி வெளியே வந்துட்டு நம்ம இப்போ மேட்சை வந்து ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போ மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு நான் கன்ஃபியூஸ்டில் தான் போயிருக்கேன். நான் எப்போவுமே பேட்டில் தான் விளையாடுவேன். யூபிஎஸ் பவர் வந்து இன்றைக்கி என்னென்ன எடுத்துருக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அடுத்தடுத்த டேங்க் வந்து எடுத்து விளையாடும்போது நம்மளுக்கு கீழே இருக்க பவர்ஸ் எல்லாம் லாக் வந்து ஓப்பன் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. நான் அன்றைக்கி வந்து யூபிஎஸ் பவர் வந்து இந்த மாதிரி 3 எண்ணம் தான் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஸ்லோவான பவர்ஸ்ன்னு சொல்லலாம். எப்படின்னா, நம்மளை டேங்க்கை வந்து நம்ம தாக்க வந்தாங்கன்னாலும் கூட அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 2 டைம் தப்பிக்கலாம், அதுக்கப்புறம் தப்பிக்க முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ கஸ்டமைசேஷன் அது இருக்குது பார்த்தீங்களா, யூபிஎஸ் பவர்ஸுக்கு கீழே ஆப்போசிட்டில் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்குது இல்லைங்களா, அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அது வந்து நம்மளை எதிரிகள்கிட்ட நம்மளை தாக்குனாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து ஒரு பாதுகாப்பு கவசம் அப்படி செட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஒரு 2 கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அது வந்து நம்ம 2
எத்தனை ஹவர்ஸுக்கு அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து அதுக்கு வந்து நான் இன்னும் கஸ்டமைசேஷன் வந்து பண்ணலை. அது இதில் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் இருக்குதுங்களா, ஃபியூஷனில் போய் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து 5 வச்சுருக்கேன். இப்போ 5யுமே கொடுத்துறேன், ஒன்றா கொடுத்துறேன். இப்போ 5 கொடுத்தாச்சு. ஃபியூஸுக்கு உண்டான 60,000 நம்ம வந்து பவர் கொடுத்துட்டோம்னா, காயின்ஸை கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பவரோட இது வந்துடும். நம்ம இப்போ மறுபடியும் வெளியே வந்து யூபிஎஸ் பவருக்குள்ளே போய் அது 3 ஹவர்ஸுக்கு நான் 3 ஹவர்ஸுக்கு தான் நான் விளையாடலான்ட்டு இருக்கேன். அதனால அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பவர் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது எடுத்துகிட்டு நான் பேட்டில் விளையாடலான்னு இன்றைக்கி மேட்ச் வந்து இந்த மாதிரி தான் பேட்டில் விளையாட போகிறேன். 3rd ஒன் வந்து நம்ம வந்து புல்லட்டு தான் எடுக்க போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிறது என்னென்ன புல்லட் இருக்குது, நம்ம என்ன எடுக்க போகிறோம், 3 செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படுற நேரத்தில் மட்டும்தான் இந்த புல்லட்டை யூஸ் பண்ணணும். அதுதான் ஒரு நம்மளுக்கு மைண்ட் கேமுன்னு சொல்லலாம். அதுதான் ஒரு ட்விஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். சில பேர் வந்து இதுதான் கன் அப்படின்னு நினச்சிட்டு இதை வச்சே ஷூட் பண்ணிகிட்ருப்பாங்க. கிடையாது, நம்மளுக்கு வந்து நார்மல் ஷூட் கன்னே இருக்கும். அது இல்லாமல் நம்ம அவங்களோட பவர்ஸை குறைக்கணும்னா நம்ம வந்து இந்த யூபிஎஸ் பவர்லெஸில் இருக்க இதை வச்சு புல்லட்டை வச்சு நம்ம சுடலாம். நல்லாவே இருக்கும். அவங்களோட பவர்ஸும் கம்மியாயிரும், சீக்கிரம் டெத்தும் ஆயிடுவாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து ஃப்ரீ டு ஆலுக்கு போயிடுச்சு, பட்டுருச்சு. இப்போ நம்ம ஃப்ரீ டு ஆல் விட்டு இப்போ வெளியே வர முடியாது. ஃப்ரீ டு ஆல் மேட்ச் வந்து விளையாண்டுட்டு தான் ஆகணும். நம்மளுக்கு வந்து வில்லேஜ் கொடுத்துருக்காங்க. வில்லேஜில் வந்து இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ ஷூட் பண்ண போகிறேன். பவர்ஸ் இவங்கக்கிட்டலாம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சரி சுட்டோம்னா சீக்கிரம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு போகிறேன். ஒருத்தர் ஷூட் பண்ணிவிட்டேன், காயின்ஸு கலெக்ட் பண்ணிவிட்டு போயிட்டேன். ஆனால் அவங்க நம்மளை ஒரு ஷூட் பண்ணதுலேயே நம்மளுக்கு ஃபுல் பவர்ஸ் குறைஞ்சிருச்சு. யார் நம்மளை ஷூட் பண்ண போவாங்கன்னு தெரியாமல் சுற்றிகிட்டே இருக்கேன். சுட்டுட்ருக்கேன் அவங்கள. சுட்டேன். வந்து நம்மளை யார் ஷூட் பண்ண போவாங்கன்னு தெரியல. ஆஹா, வந்துட்டான்டா. நம்ம தப்பிச்சு போகலாம் நினச்சிட்டு அப்படி ஷூட் பண்ணிட்டாங்க. நம்மக்கிட்ட வந்து நம்மக்கிட்ட பவர் குறைஞ்சிருந்தா இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ண முடியும். 10 செகண்ட் கொடுப்பாங்க, மறுபடியும் பவர் செஞ்சிச்சு. இப்படி நம்ம பவர்ஸ் இருக்கும்போது சுட மாட்டாங்க. போனதுக்கப்புறம் நம்ம சுட்டாங்க. நம்ம வந்து பெட்ரோல் கேன் வேண்டாம், அது சுடுறது நம்மளே. ஐயோ மறுபடியும் சுட்டு வாங்கிட்டோமே. ஐயோ இன்னைக்கு என்ன சுட்டா வாங்குறோம் நம்ம. என்னடா இது, இன்றைக்கி நம்ம சுட்டு வாங்கிட்டே இருக்கோம்னு பார்த்தோம்னா நம்ம கேட்டகிரியில் இருக்கிறவனுங்க தான். ஆக்சுவலாக நான் வந்து ஸ்டார் கிரேடில் தான் இருக்கேன். அவங்களும் எல்லாருமே நம்ம கூட விளையாடுறவங்க எல்லாருமே ஸ்டார் கிரேடில் தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்கக்கிட்டே பவர்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஸோ நான் காயின்ஸ் இப்போ கலெக்ட் பண்ணிவிட்டு எவனோ சுட்டுட்டான். சரி விடு, சந்தோஷமாக இருந்துட்டு போட்டானுங்க. பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டார். நம்ம 3rd ப்ளஸில் இருக்கோம். தூரத்தில் ஒருத்தருக்கான். இங்கே இவனை சொல்லாமா, புல்லட் எடுக்கலாமான்னு பார்த்தா அவன் இன்னும் பவர் வச்சுருக்கிறான். நம்ம இங்கே பவரை யூஸ் பண்ணல. போட்டு தள்ளிட்டான்டா. சரி, மறுபடியும் ஆரம்பிப்போம். காலத்தில் இறங்கலாம். சுடுறா போடா. ஐயோ எவனோ சுடுறானே. நம்மளால் முன்னேறவே விட மாட்டுறாங்கடா. அப்படி இருந்தும் நம்ம 250 எடுத்திருக்கோம். அது எப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியல. ஸ்கோரு 5 பேர்த்த நம்ம சுட்டு தள்ளி இருக்கோம்ப்பா. எவனோ பவர் கம்மியாக வரான், அவங்ககிட்ட போகலாம். அங்கே வரும் பேட்டில் எண்ட் ஆக போகுது. 6, 5, 4 இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம அவ்வளோதான். எப்படியாவது இவனை கொன்று பண்ண முடியல. நம்ம அவ்வளோதான். இந்த மேட்ச் நம்மளுக்கு இதோட முடிஞ்சு. நம்மளுக்கு 3 மினிட்ஸ் 3 நிமிஷம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளேயே நம்ம வந்து கேமை விளையாண்டுடணும்.
இங்கே தான் இவனுங்க வந்து இப்படி பண்ணுறானுங்கன்னு பார்த்தா இங்கே பாருங்க எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பூனை வந்துட்டுருக்குது. போறியா என்ன? நானே கடுப்பில் இருக்கேன். நம்ம வந்து இந்த மாதிரி பேட்டில் விளையாண்டோம்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். சரி, நம்ம இந்த வார்லேயே எது எது எப்படி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம அந்த கேம் விளையாண்டோன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் நல்லபடியாக நிறைய கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ப்ரைஸ்னால் ப்ரைஸ் இல்லைங்க, நம்மளுக்கு பவர்ஸ் வந்து அதிகமாக கிடச்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து இப்போ 81வது ப்ளேஸில் தான் இருக்குது சுதா ஆர்மி. பாருங்கள் என்ன பண்ணுறது, 86ல் வந்துட்டு செகண்ட் ப்ளேஸில் இருந்தேன். சரி, நம்ம இன்னொரு கேமும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்க்விஸ்ட்லேயே போயிட்டோம். ஃப்ரீ டு வாலில் தான் நம்மளை போட்டு தள்ளுறானுங்கன்னு சொல்லிட்டு. சரி, இதுலையாவது யார் வரான்னு பார்க்கலாம். இங்கே தானே குமிஞ்சிருக்கிறானுங்க, அதனால தான் நான் இங்கேருந்து ஜூம் பண்ணிட்டேன். நம்ம ஜூம் பட்டன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன் ரைட் சைடில் ஈமோஜி பக்கத்தில் கன் கீழே ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு ஜூமு. அதை அமுத்துனோம்னாவே நம்மளுக்கு வந்து ஜூம் ஆகிக்கும். தூரத்தில் இருந்தாலும் குறி பார்த்து நம்ம சுட்டுடலாம். அந்த மாதிரி தான் இவனை பாருங்கள், சுட்டால் நம்ம சுடவே முடியல. பவர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் கம்மியாகவே இல்லை. இவனுங்க என்னென்னா கன்ஃபியூஸ்டில் தான் ஈஸியாக கொடுப்பானுங்க பார்த்தா நமக்கு மேலே இருக்கவனுங்க தான் போட்டிருக்கிறானுங்க. இவனுக்கு எல்லாமே நான் வந்து ஸ்டார் பேட்ச்சு, நான் ஸ்டார் பேட்சுக்கு கீழே ஒரு கோடு மாதிரி ஒரு சிம்பிள் வரும். அதுதான் அவனுக்கு எனக்கு மேலே. அதாவது இனிமேல் தான் நான் அப்கிரேட் ஆகணும். ஸ்டார் கீழே கோடு வரணும்னா இனிமேல் தான் நான் அப்கிரேட் ஆகணும் விளையாண்டு மேட்ச்சில். இந்த மாதிரி இருக்கணும் கூட நம்ம இன்றைக்கி விளையாட விட்டானுங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சே போங்க ஆயிடுச்சு. இங்கே அதுக்கு மேலே கேங் ஆயிடுச்சு. கேங்கில் வந்தால் இந்த மாதிரி ஆயிருக்கு. பார்ப்போம். நான் வந்து இந்த மாதிரி ஆடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா யூபிஎஸ் பவர் சரியாக எடுத்துட்டேன். நான் வந்து இவனுக்கு வந்து டீமாக இருப்பானுங்க. நம்மளும் டீமாக விளையாண்டா நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமாகட்டும், நம்ம லைவ் மேட்ச்சை நம்ம விளையாடலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ தான் இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சில நேரத்தில் தான் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு விளையாட சும்மா ஈஸியாக இருக்கும். நம்மளோட டிப்ரெஷனில் கம்மியாயிருன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு இருக்குது. காமெடியாகவும் இருக்கும். இவனுக்கு சுடுறானுங்கன்னு நான் ஓடி ஒளிஞ்ச காலம்லாம் இருக்குது. இவனுக்கு அட்லீஸ்ட் சுடாமையாவது அந்த டைமிங்காவது போக்கணும் அப்படின்லாம் நினைப்பேன் நான். இந்த மாதிரி ஆகிட்டவங்க பாருங்கள், 3rd ப்ளேஸில் இருக்கேன். ப்ளூ டீம், ரெட் டீம் 2 டீம் இருக்குது. சரி, கன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டேன். சுடுறா 2 டைம் சுட்டுட்டா அவனுக்கு பவரே கம்மியாகலை. பார்த்துக்கிட்டான்டா. ஆஹா, நம்மளும் புல்லட் எடுத்துட்டோம், புது புல்லட்டு. 2 டைம் சுட்டுட்டோம். 3வது டைம் ஒரு டைம் தான் நம்மளை சுட்டா நம்ம பாருங்கள் விழுந்துட்டோம். சரியான பாதுகாப்பு அந்த இது இருக்கணும். யூபிஎஸ் பவர் இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சிருக்கலாம். பாருங்க, நான் வந்து அதிகப்படியான பவர் கொண்ட புல்லட்டு தான், சரி புல்லட்டையாவது வச்சு தாக்கலாம் அப்படின்ட்டு தான் எடுத்தேன். ஏன்னா யூபிஎஸ் பவர் வந்து நான் அவ்வளோ சீக்கிரம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் யூபிஎஸ் பவர் எடுக்கலை. சரி, அவங்களுக்கு கொள்றதை விட காயின்ஸையாவது கலெக்ட் பண்ணிக்கலான்ட்டு பண்ணினேன். நம்மளை போட்டு தள்ளிட்டானுங்க. பேட்டிலும் எண்ட் ஆயிடுச்சு. சரி விடுங்க, நம்ம கடைசியில் இருக்கோம். ஓகே, பரவாயில்ல. ஓகே, நம்ம அடுத்த பேட்டில் எடுத்தாச்சு. அடுத்த பேட்டில் எப்படி விளையாட போகிறோம் அப்படிங்கிறத தீயாக விளையாட போகிறோம். பார்க்கலாம். சிப் டாக்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா மேலே கார்னரில் நமக்கு வந்து மேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு நேராக போனோம்னா அந்த ரெட் டீமெல்லாம் ஒரே இடத்துல இருக்குது பார்த்திங்களா. இதுதான் மேட்ச் விளையாடுற மெயினான இடம். அந்த இடத்த காமிப்பாங்க. நம்ம எங்கே இருந்தாலும் அப்படியே வளைஞ்சு போய்க்கலாம், அதை பார்த்துக்கலாம். அதே மாதிரி அவனுங்க எங்கே இருக்கிறானுங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக இந்த கேம் வந்து விளையாட ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ஒரு டைம் விளையாட பழகிட்டிங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம இதில் ஜெயிச்சிட்டோம்னா அதை விட ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். எப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம நாட்டுக்காரனே விளையாட வரோம் நம்ம கூட எதிரியாக இருக்கிற மாதிரி. இப்போ ரெட் டீம் எல்லாம் இப்போ நமக்கு ஆப்போசிட் டீமு. ப்ளூ டீம் தான் நான் எக்யூப்மெண்ட்டு, அதாவது யூபிஎஸ் பவர் எடுத்தாலே எனக்கு இந்த மாதிரி யூபிஎஸ் பவர்ஸ் பத்தலை, நமக்கு பாதுகாப்பு பத்தலை. கஸ்டமைசேஷன் பண்ணோம் இல்லையா, அது வந்து நமக்கு வந்து 3 ஹவர்ஸ்னு இருக்கணும். அதே மாதிரி 75% வந்து நோ டேமேஜ் ஆகும். அதாவது நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து
ஷூட் பண்ண நம்மளோட பவர் குறையாமல் இருக்கும். ஓகே, இன்னும் ஏகப்பட்டது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நம்ம இதில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி விளையாண்டுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நமக்கு வந்து இன்னும் யாரும் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க. ப்ளீஸ் தயவுசெய்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இதில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக கேம் இது உங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவெல்லாம் நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக நான் லைவ் வந்ததும் நம்ம எல்லாருமே டீமாக சேர்ந்து விளையாடுவோம். ரொம்பவுமே நான் அவங்களே அதாவது இந்த கேம் க்ரியேட் பண்ணவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம விளையாடணும் டீமாக. அந்தளவுக்கு ஏற்படுத்துகிறது தான் என்னோடய நோக்கமே. நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும், நானும் ஹாப்பியாக இருக்கணும், அப்படி தான் நான் நினைக்கிறது. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.